தமிழன் டெக்கீஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வாசுதேவன். நம்ம சேனல்ல இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் அமேசான் S3 அப்லோட் பண்ணுங்க, வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அவங்களுக்கான டுட்டோரியல் தான் இது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் உங்களுக்கு கான்செப்ட் புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த செஷன் ரொம்பவும் முக்கியம் கூட சொல்லலாம். அதே போல AWS சர்டிஃபிகேஷன் எக்ஸாம்ல ரொம்ப பாப்புலரான சப்ஜெக்ட் S3. S3யை ப்ராப்பராகவும் செக்யூராகவும் எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய வெப்சைட்டில் S3யை தான் பேக் போனாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோ ஃபைல்ஸ் அப்லோட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ஸ்டாட்டிக் ஃபைல் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, எனிதிங் எல்லாத்துக்குமே ஒரு வெப்சைட்டில் அமேசான் S3யை நிறைய பேர் பேக் போனாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. S3ல இருக்கிற ஒரு கான்செப்டையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எல்லா கான்செப்டையும் ப்ராக்டிக்கலாகவும் பண்ண போகிறோம். சரிங்களா? What we will learn in Amazon S3. What is Amazon S3? First பார்க்க போகிறது. செகண்ட் வந்து AWS S3 buckets and object. தேர்டு பார்க்க போகிறது AWS S3 versioning. ஃபோர்த்து பார்க்க போகிறது AWS S3 encryption. ஃபிஃப்த்து AWS S3 security and bucket policies. இந்த 5 கான்செப்டையும் பார்த்துட்டு அதுக்கு லேபும் ஹேண்ட்ஸ் ஆனும் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வாட் இஸ் அமேசான் S3? அமேசான் சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ். S3னா சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் சர்வீஸ் தட் ப்ரொவைட் ஸ்கேலபிலிட்டி, டேட்டா அவைலபிலிட்டி, செக்யூரிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். Amazon S3 is easy to use with simple web service interface to store and retrieve any amount of data from anywhere on the web. ஸோ S3ன்றது ஒரு ஸ்டோரேஜ் சர்வீஸ். AWSல ஒரு ஸ்டோரேஜ் சர்வீஸ். இந்த சர்வீஸ் மூலமா நம்ம டேட்டா மீன்ஸ் ஃபைல்ஸ், எவ்வளோ சைஸ் ஃபைல்ஸ் வேணாலும் நம்ம வெப் மூலயமா அப்லோட் பண்ணலாம். அதை எங்கிருந்து வேணாலும் நம்ம அக்சஸ் பண்ணலாம், எந்த டிவைஸில் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம். ஸோ அதை தான் S3 சர்வீஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. சரிங்களா? ஸோ S3 இஸ் ஏ சேஃப் பிளேஸ் டு ஸ்டோர் யுவர் ஃபைல்ஸ். உங்கள் ஃபைல்ஸை நீங்கள் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாமே சேஃபாக செக்யூராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா S3 வந்து ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபைல்ஸ் இஸ் அலோவ்ஸ் யூ டு அப்லோட் ஃபைல்ஸ். ஃபைல்ஸ் கேன் பி அப் டு 5 TB. நீங்கள் 5 TB வரைக்கும் ஃபைல்ஸை வந்து S3 பக்கெட்குள்ளே அப்லோட் பண்ணலாம். அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ். S3 நமக்கு வந்து அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுக்குது. ஃபைல் ஸ்டோர் இன் பக்கெட்ஸ். நம்ம அப்லோட் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கெட்ஸ்லாம் ஸ்டோர் ஆகும். சொல்கிறேன், பக்கெட்ஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, அடுத்தது நம்ம பார்க்கலாம். அதே போல் S3 இஸ் ஏ யூனிவர்சல் நேம் ஸ்பேஸ். ஸோ பக்கெட்ஸ் நேம் மஸ்ட் பி யூனிக் குளோபலி. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ணுற பக்கெட்டுக்கு வந்து நேம் எப்போதுமே யூனிக்காக இருக்கணும். எப்படின்னா, உங்கள் அக்கௌண்ட்டில் மட்டும் யூனிக்காக இருக்கக்கூடாது, ஓவரால் குளோபலி இருக்கிற AWS அக்கௌண்ட்டில் எல்லாத்துலேயுமே நீங்கள் கிரியேட் பண்ணுற பக்கெட் வந்து யூனிக்காக இருக்கணும். அப்போ தான் உங்கள் பக்கெட் கிரியேட் ஆகும், இல்லைனா கிரியேட் ஆகாது, எரர் அடிக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் AWS S3 பக்கெட்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்? பக்கெட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்மளோட லோக்கல் மிஷினில் உங்கள் ஒரு ட்ரைவ் ஸ்பேஸில் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுவீங்க. அந்த ஃபோல்டருக்கு ஒரு நேம் கொடுப்பீங்க. தட் இஸ் கால் பக்கெட்ஸ். இங்கே S3ல அதை பக்கெட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணுவோம், அந்த பக்கெட்டுக்கு நேம் கொடுப்போம். அந்த நேம் வந்து யூனிக்காக இருக்கணும். சரிங்களா? அதை தான் இங்கே அமேசான் S3 அலோஸ் பீப்புள் டு ஸ்டோர் ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸ் இன் பக்கெட். அதே போல் பக்கெட்ஸ் வந்து டைரக்டரி கான்செப்ட்ஸ் எதுவுமே கிடையாது. சரிங்களா? பக்கெட்டுன்னு தான் சொல்லுவோம். நம்ம லோக்கல் மிஷினில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறோம், அமேசான் S3ல ஒரு அதை பக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. பக்கெட் மஸ்ட் ஹேவ் ஏ குளோபலி யூனிக் நேம். இதை தான் சொன்னேன் நான் முன்னாடியே உங்களுக்கு. பக்கெட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுற பக்கெட்ஸ் வந்து யூனிக்கான நேம் இருக்கணும் குளோபலி. நாட் ஒன்லி இன் யுவர் அக்கௌண்ட், உங்கள் அக்கௌண்ட்டில் மட்டும் இல்லை, ஓவரால் குளோபலி இருக்கிற அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே, AWS அக்கௌண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் கொடுக்குற நேம் வந்து யூனிக்காக இருக்கணும், இல்லைனா பக்கெட்ஸ் கிரியேட் ஆகாது. பக்கெட்ஸ் ஆர் டிஃபைன் அட் த ரீஜியன் லெவல்ஸ். S3 சர்வீஸை பொறுத்த வரைக்கும் குளோபலாக இதுவாகும். ஆனால் நம்ம பக்கெட் கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக ரீஜன் சூஸ் பண்ணி ஆகணும். ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது நான் உங்களுக்கு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நேமிங் கன்வென்ஷன் பக்கெட் கிரியேட் பண்ணுறதுக்கு சம் நேமிங் கன்வென்ஷன்ஸ் இருக்குது. அப்பர் கேஸ் இருக்கக்கூடாது, அண்டர்ஸ்கோர் இருக்கக்கூடாது, கேரக்டர்ஸ் வந்து அட்லீஸ்ட் 3 to 64, மினிமம் 3லேருந்து மேக்ஸிமம் 63 வரைக்கும் நீங்கள் கேரக்டர்ஸ் கொடுக்கலாம். ஐபி எல்லாம் நாட் அண்ட் ஐபிஸ் எதுவும் கொடுக்கக்கூடாது. மஸ்ட் ஸ்டார்ட் வித் லோயர் கேஸ் லெட்டர்ஸ் ஆர் நம்பர்ஸ். லோயர் கேஸ் லெட்டர்ஸில் தான் நீங்கள் பக்கெட் நேம் கொடுக்கணும். சரிங்களா? பக்கெட் பார்த்தாச்சு. ஆப்ஜெக்டோட ஹைலைட்ஸ் பார்ப்போம். ஆப்ஜெக்ட்னா என்ன? நம்ம லோக்கல் மிஷினில் ஃபைல்ஸ் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபைல்ஸை சேவ் பண்ணுவீங்க. ஸோ இங்கே அதை தான் சொல்கிறாங்க, ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் ஃபைல். ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபைலை நம்ம சேவ் பண்ணுறதுக்கு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவோம். இங்கே ஆப்ஜெக்டை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணுவோம் S3ல. சரிங்களா? ஸோ
ஃபைல்ஸ் தான் ஆப்ஜெக்ட் தான் ஃபைல்ஸ். ஸோ இதை வந்து கீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபைல்ஸையும் ஏடபிள்யூஎஸ் ஸ்டாண்டர்ட் S3 ஸ்டாண்டர்ட்ஸில் கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபைலையும் கீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கீஸோட ஃபைல் ஃபார்மேட் தான் இங்கே இருக்கும். அதே போல் தேர் இஸ் நோ கான்செப்ட் ஆஃப் டைரக்டரிஸ். நான் சொன்ன மாதிரி டைரக்டரிஸ் கான்செப்ட்லாம் பக்கெட்டுக்கு கிடையாது. வித்தின் பக்கெட்டுக்குள்ள டைரக்டரி கான்செப்டே கிடையாது. என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபோல்டர் லோக்கலாக கிரியேட் பண்ணுறீங்க உங்கள் மிஷினில். அந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிங்கன்னா அது ஒரு டைரக்டரிஸ் பார்த்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் இங்கே பக்கெட்ஸில் கிடையாது. ஸோ ஜஸ்ட் கீஸ் வித் வெரி லாங் நேம் தட் கண்டெயின் ஸ்லாஷஸ். ஓகேங்களா? அதான் சொல்கிறேன். மேக்ஸிமம் 5 TB வரைக்கும் நீங்கள் ஆப்ஜெக்டை வந்து லோட் பண்ணலாம். ஆப்ஜெக்ட்னா ஃபைலை லோட் பண்ணிக்கலாம் பக்கெட்குள்ளே. சரிங்களா? நீங்கள் இஃப் அப்லோடிங் மோர் தென் 5 GB மஸ்ட் யூஸ் மல்டி பார்ட் அப்லோட். நீங்கள் 5 GBக்கு மேலே ஒரு டேட்டாவை அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா மல்டி பார்ட் அப்லோடாக நீங்கள் பண்ணணும். சரிங்களா? அதே போல் நீங்கள் எப்படி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது டேக் கொடுப்பீங்களோ அதே போல் S3 கிரியேட் பண்ணும்போதும் நீங்கள் டேக் கொடுத்துக்கலாம். அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டிக்கு, லைஃப் சைக்கிள், ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ் வந்து யூஸ் ஆகும். வெர்ஷன் ஐடி வெர்ஷன் இஸ் எனபிள்டு அப்படின்னா வெர்ஷன் ஐடின்றது அந்த ஒரு கான்செப்ட் நம்ம பார்ப்போம். வெர்ஷன் கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி எப்படி பக்கெட் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல்குள்ள சர்வீஸில் போயிட்டு ஸ்டோரேஜில் S3 அப்படின்னு கொடுங்க. இந்த கிரியேட் பக்கெட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுடைய பக்கெட் நேம் கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு கிரியேட்டுன்னு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பக்கெட் வித் த சேம் நேம் ஆல்ரெடி எக்ஸிட் அப்படின்னு வருது இல்லைங்களா? ஸோ இந்த நேமில் ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க பக்கெட்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களால் உங்கள் அக்கௌண்ட்குள்ளே டெஸ்ட்டுன்ற நேமில் பக்கெட் உங்களால் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். சரிங்களா? அதனால் நான் என்ன பண்ணுறேன், தமிழன் டெக் நேமில் ஒரு பக்கெட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பக்கெட் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த நேம் யாருமே எடுக்கல. தமிழன் டெக் அப்படின்னு நான் ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். இங்கே இதுதான் பக்கெட் நேம். உங்களுக்கு ரீஜன் எந்த ரீஜனில் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது இங்கே நம்ம ரீஜன் சூஸ் பண்ணோம். அதே இங்கே பார்த்தீங்கன்னா S3ல உங்களுக்கு குளோபல்னு காட்டும். இதை தான் நான் சொன்ன முன்னாடி. ஸோ S3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டசன்ட் ரிக்வயர் ரீஜன் செலெக்ஷன். S3 சர்வீஸுக்கு நமக்கு வந்து ரீஜன் தேவையில்லை. குளோபலாக அது வந்து குளோபல் ஸ்பெசிஃபிக். அதே நம்ம ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா பக்கெட்டுக்கு கண்டிப்பாக நம்ம ரீஜன் சூஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ அதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கொஷின்ஸ் வந்து உங்களுடைய AWS சர்டிஃபிகேஷன் எக்ஸாமில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. S3 சர்வீஸுக்கு வந்து ரீஜியன் தேவையில்லை. அதே பக்கெட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரீஜியன் சூஸ் பண்ணணும். இது வந்து குளோபலி ஸ்பெசிஃபைட். இது வந்து பக்கெட் வந்து ரீஜன் சூஸ் பண்ணணும். இதை மைண்டில் வச்சுங்க. சரிங்களா? ஸோ அக்சஸ் வந்து நாட் பப்ளிக் எப்போ நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்றது. இதை கிளிக் பண்ணுங்கள். தமிழன் டெக்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பக்கெட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். திஸ் பக்கெட் இஸ் எம்டி, அப்லோட் நியூ ஆப்ஜெக்ட் டு கெட் ஸ்டார்டட். இப்போதைக்கு இந்த பக்கெட்டில் எந்த ஃபைலும் எந்த ஆப்ஜெக்ட்டும் நான் அப்லோட் பண்ணல. இப்போ நான் அப்லோட் பண்ண போகிறேன். அப்லோடில் போயிட்டு ஆட் ஃபைல் கொடுங்க. ஆட் ஃபைலில் AWSக்குள்ளே இதில் யூடியூப் சேனல் ஹாட் நியூ அப்படின்ற ஃபைலை நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா மேனேஜ் யூசர் ஐடி ரீட் ரைட் அக்சஸ்ஸு எல்லாம் வந்திருக்கும். அதே போல் மேனேஜ் பப்ளிக் பர்மிஷன், டு நாட் கிராண்ட் பப்ளிக் ரீட் அக்சஸ் டு திஸ் ஆப்ஜெக்ட் ரெக்கமெண்டட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் இப்போ எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸ்டோரேஜ் கிளாஸு, என்கிரிப்ஷன், ஸோ இதை பற்றிலாம் அடுத்து பார்க்கலாம். இதெல்லாம் இப்போ எதுவுமே நீங்கள் கொடுக்காதீங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ரிவ்யூ பண்ணிக்கோங்க. ஒரு ஃபைல் ஒன்று, பர்மிஷன் ஒன்று கிராண்டடு, என்கிரிப்ஷன் எதுவும் இல்லை, ஸ்டாண்டர்ட் கிளாஸு, டேக் எதுவும் கொடுக்கல, மெட்டா டேட்டா எதுவும் இல்லை. ஸோ அப்லோட் கொடுத்துங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 100% சக்ஸஸ்ஃபுல். இந்த ஃபைலை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, நம்ம அப்லோட் பண்ண இமேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் URL அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஓகேங்களா? இதுக்கு ஒரு URL ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். அந்த URL-ஐ நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்சஸ் டினைன் அப்படின்னு வரும். ஏன்னா இந்த ஃபைலுக்கு நம்ம வந்து பப்ளிக் அக்சஸ் கொடுக்கல. இது ப்ரைவேட்டாக தான் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இது ஒன் ஆஃப் த வே ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றது ஒரு வழி. இந்த URL வச்சும் நீங்கள் வந்து இந்த அப்லோட் பண்ண ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைனா இங்கே ஓப்பனும் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த இமேஜ் மேலே வச்சு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப் சேனல் ஆஃப் நியூ JPG
இதோட ஓவர்வியூ இங்கே வரும், அதோட யூஆர்எல் இங்கே வரும். இங்கே நீங்கள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த யூஆர்எல் பேஜ் போகும். ஓகேங்களா? அக்சஸ் டிவைன், ஏன்னா அது வந்து ப்ரைவேட் இமேஜ். ஸோ அதனால் நம்ம பப்ளிக்காக அக்சஸ் பண்ண முடியாது அந்த யூஆர்எல் யூஸ் பண்ணி. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸில் என்கிரிப்ஷன் இருக்கா, டேக் என்ன இருக்குது, பர்மிஷன் என்ன இருக்குது, ஸோ இதில் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஃபைலை நீங்கள் மறுபடியும் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இதில் இருந்து டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த ஃபைல் உங்களுக்கு உங்கள் லோக்கல் மிஷினில் டவுன்லோட் ஆகும். ஃபைல் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன், டவுன்லோட் ஆஸ், கெட் டோட்டல் சைஸ், சேஞ்ச் ஸ்டோரேஜ் கிளாஸ், சேஞ்ச் என்கிரிப்ஷன், இந்த எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு ரீநேம் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ இன்னொரு டேப்பில் அது ஓப்பன் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ண இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம S3லேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் நான் ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஃபோல்டர் நேம் இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு எந்த என்கிரிப்ஷன்லாம் நான் கொடுக்கல, ஜஸ்ட்டு ஃபோல்டர் மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு, ஸோ ஃபோல்டர் ஒன்று இந்த பக்கெட்குள்ளே நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணி அதில் ஒரு ஃபைல் ஒன்று நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதே ஃபைல் தான் அப்லோட் பண்ணுறேன். ஓப்பன், நெக்ஸ்ட். எதுவுமே நான் கொடுக்கல, எந்த ஆப்ஷனும் நான் என்ன இது பண்ணல, ஒன்லி ரீட் ரைட் ஆக்சஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். எனக்கு நான் தான் யூசர், எனக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் கிளாஸ் தான், ஸ்டோரேஜ் கிளாஸ் ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு பர்மிஷன்ஸ் எதுவும் செட் பண்ணல, என்கிரிப்ஷன் எதுவும் செட் பண்ணல, ரிவ்யூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். ஸோ 100% சக்ஸஸ்ஃபுல், ஒரு ஃபைல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். அதுக்கும் ஒரு தனியாக ஒரு யூஆர்எல் ஒன்று இங்கே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். இந்த யூஆர்எல் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு அதே தான் வரும், அக்சஸ் டிவைன் தான் வரும். ஏன்னா இது வந்து பப்ளிக் இல்லை, ப்ரைவேட். ஸோ அதை மெயினாக ஞாபகம் வச்சுக்கிங்க. இது ஏன்னா எக்ஸாம் கொஷின்ஸில் இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம், இதிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பக்கெட் க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறது, எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதில் எப்படி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ இந்த ஃபோல்டரை நம்ம டெலீட்டும் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆல் அஃபெக்டட் ஆப்ஜெக்ட் வில் பி டெலிட்டட், உள்ளகிற ஆப்ஜெக்ட்டும் டெலிட் ஆகிடும் சொல்லுது. ஸோ டெலிட் கொடுத்துங்க. ஸோ அந்த ஃபைலை டெலிட் பண்ணிட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்தது வாட் இஸ் AWS S3 வெர்ஷனிங். வெர்ஷனிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நார்மலாக நீங்கள் லோக்கல் மிஷினில் ஒரு ஃபோல்டரில் ஒரு ஃபைல் ஒன்று அப்லோட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் test.txt அப்டேட் பண்ணுறீங்க, ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஸ்டோர் பண்ணுறீங்க. அந்த டெக்ஸ்ட் ஃபைலு மறுபடியும் நீங்கள் இன்னொரு தடவை பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா ரீரைட் பண்ணட்டுமா ஃபைலை அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ நீங்கள் எஸ் டெலிட் த ஃபைல் அண்ட் சேவ் திஸ் ஃபைல் அப்படின்ற மாதிரி கொடுப்பீங்க. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபைலை டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக பேஸ்ட் பண்ணுற ஃபைலை வந்து பேஸ்ட் ஆகும். ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா நார்மலாக இருக்கிற ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபைலை டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக பேஸ்ட் பண்ணுற ஃபைலை வந்து பேஸ்ட் ஆகிக்குவாங்க, இல்லை ஸ்டோர் ஆகிடும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. S3யை பொறுத்த வரைக்கும் பக்கெட்டில் ஒரு ஃபைல் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அதே ஃபைலை மறுபடியும் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வெர்ஷன் ஐடி ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். அதே ஃபைல் மறுபடியும் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது இன்னொரு தடவை அதே ஃபைல் அப்லோட் பண்ணும்போது சேம் கீ ஓவர் ரைட் வில் இன்க்ரிமெண்ட் த வெர்ஷன். ஓகேங்களா? அதே ஃபைல் ஓவர் ரைட் ஆகும், ஆனால் ஃபைல் ஓவர் ரைட் ஆகாது. அந்த ஃபைல் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ண ஃபைல் இருக்கும். புதுசாக அப்லோட் பண்ணுற ஃபைலுக்கு வந்து நேம் வந்து வெர்ஷன் ஐடியோட அப்டேட் ஆகிக்கும். ஸோ அது எப்படி பண்ணலான்றத ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ யூ கேன் வெர்ஷன் யுவர் ஃபைல் இன் AWS S3. இட்ஸ் எனேபிள் அட் த பக்கெட் லெவல். பக்கெட் லெவலில் தான் நம்ம இதை எனேபிள் பண்ண முடியும். இட் இஸ் த பெஸ்ட் ப்ராக்டிஸ் டு வெர்ஷன் யுவர் பக்கெட்ஸ். வெர்ஷனிங்கை பொறுத்த வரைக்கும் வெர்ஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபைல் நல்லுன்னு தான் காட்டும் உங்களுக்கு வெர்ஷன் ஐடி. இப்போ வெர்ஷனிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுதான் S3. ஸோ நம்மளுடைய பக்கெட் தமிழன் டெக் கிளிக் பண்ணிங்க, ஓப்பன் பண்ணிங்க. இது நான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண இமேஜ். இது ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு வெர்ஷனிங் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எனேபிள் வெர்ஷனிங் கொடுங்க, சேவ் கொடுத்துங்க. இப்போ வெர்ஷனிங் உங்களுக்கு எனேபிள் ஆகிடுச்சு. ஓவர்வியூ போங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு ஃபைல் ஒன்று இதில் அப்லோட் பண்ணுங்கள். ஆட் ஃபைல்ஸ், இதில் நான் இந்த இமேஜ் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கொடுங்க. எந்த ஆப்ஷனும் செலக்ட் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஸோ ரிவ்யூ பண்ணிட்டு அப்லோட் கொடுங்க. ஸோ இமேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிடுச்சு.
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெர்ஷன் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் இருந்திருக்காது, நீங்கள் பார்த்துருக்கலாம். வெர்ஷன்ஸ்ன்றது நம்ம வெர்ஷனிங் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே வெர்ஷன்ஸ் உங்களுக்கு ஆப்ஷன் இங்கே வந்திருக்கும். இதில் இப்போ இது எய்டில் இருக்குது. இதை நீங்கள் வந்து ஷோ கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு வந்திருக்கும். இந்த ஃபைலுக்கு யூடியூப் சேனல் ஹாட் ஓல்டுன்ற இமேஜுக்கு ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்திருக்கு. அதுக்கு ஒரு வெர்ஷன் ஐடி கிரியேட் ஆகிருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணும்போது, அதாவது யூடியூப் சேனல் ஹாட் நியூ அப்படின்னு ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணேன் இதில். அப்போ பார்த்தீங்கன்னா வெர்ஷன் ஐடி நம்ம வந்து எனேபிள் பண்ணலை, வெர்ஷன் வந்து எனேபிள் பண்ணலை, அதனால் அதுக்கு வந்து நல் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்காக தான் நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் 2 ஃபைல் நேமு அப்லோட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு மறுபடியும் அதே ஃபைலை நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஆட் கொடுங்க, சேம் ஃபைலை அப்லோட் பண்ணுங்கள், ஓப்பன் கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க, நெக்ஸ்ட் அப்லோட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே ஃபைல், அதாவது யூடியூப் சேனல் ஹாட் வேர்ல்டு அதே ஃபைலு 2 தடவை அப்டேட் ஆகிருக்கு. லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்திருக்கு, அதுக்கு ஒரு ஐடியும் க்ரியேட் ஆகிருக்கு. மறுபடியும் நீங்கள் அதே ஃபைலை அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா ஃபைல் டெலீட் ஆகாது, அதே ஃபைல் மறுபடியும் அப்லோட் ஆகும். வெர்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அதுக்கு புதுசாக ஒரு வெர்ஷன் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். இதை நான் 3rd டைம் அப்லோட் பண்ணுறேன் ஒரே இமேஜை. பார்த்தீங்கன்னா 3 தடவையும் ஒரே ஃபைல் அப்லோட் ஆகிருக்கு, ஆனால் வெர்ஷன் ஐடி மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம அப்டேட் பண்ணதுக்கு மட்டும் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நியூ சேனல் ஹாட் நியூ அப்லோட் பண்ணுவோம். ஓப்பன் கொடுங்க, நெக்ஸ்ட் 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 அப்லோட். ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு வெர்ஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண இமேஜ் வந்து நல்லுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வெர்ஷன் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் பண்ணது யூடியூப் சேனல் ஹாட் நியூ அப்படின்னு அதுக்கு ஒரு வெர்ஷன் ஐடி க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே வெர்ஷனை நீங்கள் ஷோ கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வெர்ஷன் டீட்டெயில்ஸ் தெரியும். அதை நீங்கள் ஹைட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 2 ஃபைல் மட்டும்தான் அப்லோட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஷோ கொடுத்தீங்க அப்படின்னா டோட்டலாக நம்ம எத்தனை ஃபைல் அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதோட வெர்ஷன் ஐடிஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ ஹைட் கொடுத்தீங்க அப்படின்னா காமனாக ஒரே ஒரு ஃபைல் நேம் மட்டும்தான் உங்களுக்கு அதில் தெரியும். சரிங்களா? இப்போ நான் வந்து இந்த ஃபைலை நான் டெலிட் பண்ணுறேன். போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி டெலிட்னு கொடுக்குறேன். ஸோ டெலிட் கொடுங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கெட்டில் அந்த ஃபைல் டெலிட் ஆகிடுச்சு. அதே வெர்ஷனிங்கில் ஷோ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் அப்படியே தான் இருக்குங்க. ஸோ டெலிட் மார்க்கர் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஃபைலை நீங்கள் வந்து டெலிட் பண்ணிட்டீங்க, ஆனால் வெர்ஷனிங்கை பொறுத்த வரைக்கும் அது டெலிட் ஆகலை. அது என்ன மார்க் ஆகிருக்குன்னா டெலிட் மார்க்கர் அப்படின்ற மாதிரி இங்கே மார்க் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபைலை நீங்கள் மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் உங்களுக்கு டெலிட் ஆன ஃபைல்ஸ் வந்து நீங்கள் பக்கெட்லேருந்து டெலிட் பண்ணிட்டாலும் வெர்ஷனிங்கில் போயிட்டு நீங்கள் அந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அட்வான்டேஜ். வெர்ஷனிங்கோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதுதான். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபைலை வந்து டெலிட் பண்ணாலும் அதோட ஓல்டு வெர்ஷன்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அதோட மேஜர் அட்வான்டேஜ். இந்த கொஷின் எக்ஸாமில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு ஃபைல் தான் அங்கே ஷோ பண்ணும். ஸோ வெர்ஷனிங்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு என்கிரிப்ஷன். AWS S3 என்கிரிப்ஷன். என்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா 4 மெத்தட் ஆஃப் என்கிரிப்ஷன், ஆப்ஜெக்ட் என்கிரிப்ஷன் இருக்குது. S3ல் 4 மெத்தட் ஆஃப் ஆப்ஜெக்ட் என்கிரிப்ஷன் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SSE S3, இன்னொன்று வந்து SSE KMS, இன்னொன்று வந்து SSE C கிளைண்ட் சைட் என்கிரிப்ஷன். இந்த 4 மெத்தட் தான் S3ல் என்கிரிப்ஷன், ஆப்ஜெக்ட் என்கிரிப்ஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. SSE S3னா என்கிரிப்டட் ஆப்ஜெக்ட் கீஸை வந்து AWSயே மேனேஜ் பண்ணிக்கும். அதுதான் SSE S3. மோஸ்ட்டாக நம்ம SSE S3 தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். SSE KMS அப்படின்னா இது ஒரு சர்வீஸ், கீ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். AWSல இது ஒரு சர்வீஸு. இந்த சர்வீஸ் மூலிமா நம்ம ஒரு என்கிரிப்டட் கீயை
கீயை கிரியேட் பண்ணி அந்த கீ மூலமா ஆப்ஜெக்ட் ஃபைலை நம்ம என்கிரிப்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் மூலமா ஒரு கீயை ஜென்ரேட் பண்ணி அந்த கீ மூலமா ஃபைல் ஆப்ஜெக்டை வந்து என்கிரிப்ட் பண்ணுறது. சரிங்களா? SSEC அப்படின்னா நீங்களே உங்களுடைய என்கிரிப்ஷன் கீயே நீங்களே மேனேஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து கிளைண்ட் சைடு என்கிரிப்ஷன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ எப்படி ஆப்ஜெக்டை என்கிரிப்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபைல் ஒன்று நான் அப்லோட் பண்ணுறேன். ஆட் ஃபைல், ஓப்பன், நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் தான். இங்கே என்கிரிப்ஷனில் வந்து இங்கே தான் சொன்னேன், இங்கே வந்து நன் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் S3 மாஸ்டர் கீ, அதுக்கப்புறம் AWS KMS மாஸ்டர் கீ அப்படின்னு இருக்குது. இப்போ நாம் வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அமேசான் S3 மாஸ்டர் கீ தான் சூஸ் பண்ண போகிறோம். AWS மாஸ்டர் கீ சூஸ் பண்ணால் கஸ்டம் இதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கஸ்டம் KMS ARN அப்படின்றத சூஸ் பண்ணி கஸ்டம் நீங்கள் புதுசாக ஒரு KMS கீ ஒன்று க்ரியேட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த ஆப்ஷன் நம்ம பயன்படுத்த போகிறதில்ல, இதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம அமேசான் S3 மாஸ்டர் கீ தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த கீ தான் AWS மேனேஜ் பண்ணுது. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைல் ஒன்று பர்மிஷன் கிராண்டிஸு, அதுக்கப்புறம் என்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு இருக்குது. ஸோ அப்லோட் கொடுங்க. இப்போ இந்த ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே என்கிரிப்ஷன் வந்து SES256 அப்படின்னு இருக்கும். இதுதான் வந்து இது சர்வர் சைடு என்கிரிப்ஷன் இது. ஸோ SES256 அப்படின்றது வந்து மேனேஜர் பை AWS. அந்த கீ வந்து மேனேஜர் பை AWS அந்த கீயை மேனேஜ் பண்ணுது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபைல் வந்து என்கிரிப்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இது ஒன் ஆஃப் த வே ஃபைலை எப்படி என்கிரிப்ட் பண்ணணும்னா இது ஒரு வழியாக என்கிரிப்ட் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு டிஃபால்ட் என்கிரிப்ஷன் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து AES256 யூஸ் சர்வர் சைடு என்கிரிப்ஷன் வித் அமேசான் S3 மேனேஜ் கீ. ஓகே, இது வந்து சர்வர் சைடு என்கிரிப்ஷன் சேவ் கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு டிஃபால்ட் என்கிரிப்ஷன் வந்து இப்போ SES-256 எனேபிள் பண்ணிட்டோம் நம்ம. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் கிரியேட் பண்ண பக்கெட்ஸில் ஒரு ஃபைல் ஒன்று அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் சேம் ஃபைலே கொடுக்குறேன். யூடியூப் சேனல் ஓல்டு. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸ்டாண்டர்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போன வாட்டி இந்த ஃபைலை அப்லோட் பண்ணும்போது அமேசான் S3 மாஸ்டர் கீன்னு நான் கொடுத்தேன். சரிங்களா? என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு AES-256 என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு சர்வர் சைடு என்கிரிப்ஷனுக்கு நான் இந்த S3 மாஸ்டர் கீ அமேசான் S3 மாஸ்டர் கீ ஆப்ஷனை சூஸ் பண்ணேன். ஆனால் அதே ஃபைலை இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். டிஃபால்ட் என்கிரிப்ஷனை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் நன்னுனே கொடுத்துட்டு அந்த ஃபைலை நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் இங்கே நோன் இருக்குது. அப்லோட் கொடுங்க. ஸோ இப்போ இந்த ஃபைல் இங்கே அப்லோட் ஆகிடுச்சு. இதை ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ணுங்கள். இது ஓவர் வியூ, அதோட URL. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸில் என்கிரிப்ஷன் வந்து AES-256 அப்படின்னு சொல்லிட்டு எனேபிள் ஆகிருக்கு. என்கிரிப்ஷன் எனேபிள் ஆகிருக்கு. நம்ம ஆனால் அப்லோட் பண்ணும்போது நம்ம என்கிரிப்ஷன் கொடுக்கல. ஏன் அப்படின்னா டிஃபால்ட் என்கிரிப்ஷனை நம்ம இந்த பக்கெட்ஸில் எனேபிள் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் எப்போ இந்த பக்கெட்ஸ்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்ணாலும் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே என்கிரிப்ஷன் எனேபிள் ஆகிடும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு கிளியராக டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா S3 செக்யூரிட்டி அண்ட் பக்கெட் பாலிசிஸ். ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். S3 செக்யூரிட்டி அண்ட் பக்கெட் பாலிசி பார்த்தீங்கன்னா S3 செக்யூரிட்டியில் 2 செக்யூரிட்டிஸ் இருக்குது. யூசர் பேஸ்டு ஒன்று, இன்னும் ரிசோர்ஸ் பேஸ்டுன்னு சொல்லுவாங்க. யூசர் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா IAM பாலிசிஸு, ரிசோர்ஸ் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட் பாலிசிஸ், ஆப்ஜெக்ட் அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். ஸோ இது வந்து ரிசோர்ஸ் பேஸ்ட். பக்கெட் பாலிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கெட் பாலிசிஸ்னாலே JSON ஃபார்மேட்டில் தான் இருக்கும். JSON பேஸ்ட் பாலிசிஸு. ஸோ அதாவது பக்கெட் பாலிசிஸ் அப்படின்னா ஒரு யூசருக்கு இந்த பக்கெட்டை அக்சஸ் பண்ண அலோவ் பண்ணு, இல்லை அந்த யூசர் வந்து இந்த பக்கெட்டை வந்து அக்சஸ் பண்ணக்கூடாது, டினை பண்ணு. ஸோ அப்படின்றது பாலிசி மூலிமா நம்ம வந்து கொடுக்கறது தான்
பாலிசிஸ், பக்கெட் பாலிசிஸ். ஒரு யூசர் வந்து அந்த பக்கெட்குள்ள ஃபைல் அப்லோட் பண்ணலாம். அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு, அதில் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த பக்கெட்டுக்கு நம்ம பாலிசி மூலிமா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதுதான் பக்கெட் பாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வாங்க பக்கெட் பக்கெட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பக்கெட் பாலிசி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி டிஃபால்ட் என்கிரிப்ஷனை வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ என்கிரிப்ஷனை வந்து டிசேபிள் பண்ணணும். அதுக்கு டிஃபால்ட் என்கிரிப்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இதை வந்து நன் கொடுத்துங்க. டிஃபால்ட் என்கிரிப்ஷன் நன் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துங்க. அடுத்தது பர்மிஷனில் போங்க. பர்மிஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் பக்கெட் பாலிசின்னு இருக்கும். அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு பாப்புலரான டாபிக் இல்லை. ஆனால் பக்கெட் பாலிசி வந்து எக்ஸாமுக்கு பாப்புலரான டாபிக். ஸோ இம்பார்ட்டண்ட்டு. எக்ஸாமில் நிறைய கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக பக்கெட் பாலிசிலேருந்து நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ பக்கெட் பாலிசி கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து நம்ம இப்போ பாலிசிஸ் வந்து அப்டேட் பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ் லிங்க் இருக்குது. டாக்குமெண்ட்ஸில் போய் நீங்கள் வந்து பக்கெட் பாலிசி அப்படிங்க அப்டேட் பண்ணலாம். நான் வந்து பாலிசி ஜென்ரேட்டட் யூஸ் பண்ணி இப்போ பக்கெட் பாலிசி அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டெப் 1 செலக்ட் பாலிசி டைப்பு. இதில் வந்து நம்ம என்ன பாலிசி கொடுக்க போகிறோம் அப்படின்னா S3 பக்கெட் பாலிசி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ எஃபெக்ட் அதுக்கு என்ன அலோவ் பண்ண போகிறோமா டினை பண்ண போகிறோமா யூசர் அப்படின்றது நான் டினை அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா பக்கெட்குள்ளே ஒரு யூசர் ஒரு ஆப்ஜெக்டை அப்லோட் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிரிப்ட் ஆகிருக்கணும். அப்படி அது என்கிரிப்ட் ஆகாத ஃபைலை அவர் அப்லோட் பண்ணுறான்னா டினை பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணுறேன். இங்கே பிரின்சிபல்ன்றது ஒன்றும் இல்லை, யூசர் தான். ஸோ இங்கே வந்து நான் ஸ்டார் கொடுத்துருக்கேன். நீங்கள் பர்டிகுலராக ஒரு யூசருக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா IAM யூசர்ஸ் அந்த யூசர்ஸ்லேருந்து ARN அந்த யூசரோட ஃபுல் ARN இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணணும் நீங்கள். இப்போ நான் எல்லா யூசர்ஸுக்குன்றதுனால நான் ஸ்டார்னு கொடுத்துக்கிறேன். இங்கே AWS சர்வீஸில் அமேசான் S3 சூஸ் பண்ணிங்க. ஆக்ஷன்ஸில் வந்து புட் ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஆக்ஷனை சூஸ் பண்ணிங்க. ஏன்னா யூசர் வந்து ஒரு ஆப்ஜெக்டை அப்லோட் பண்ண போகிறாரு. ஸோ புட் ஆப்ஜெக்ட் என்ற ஆக்ஷனை இங்கே சூஸ் பண்ணிங்க. ஸோ இங்கே ARN இந்த பக்கெட்டோட ARN இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த உங்களுக்கு அந்த ARN இருக்கும். காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு /* கொடுத்துருங்க. /* கொடுக்கறதுனால இந்த பக்கெட்டுக்குள்ளே எல்லா ஃபைலுக்கும் அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கிற மாதிரி அது. ஸோ ஆட் கண்டிஷன் கொடுங்க. இதில் வந்து கண்டிஷன் வந்து நல், கீ வந்து சர்வர் சைட் என்கிரிப்ஷன், AMZ சர்வர் சைட் என்கிரிப்ஷன், வேல்யூ வந்து ட்ரூ கொடுத்துட்டு ஆட் கண்டிஷன் ஆட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டினை, அதே ஸ்டாரு AWS சர்வீஸ் அமேசான் S3 தான். ஆக்ஷன் வந்து அகெயின் அதே புட் ஆப்ஜெக்ட் தான். புட் ஆப்ஜெக்ட் இதில் சேம் பக்கெட் RN தான் கொடுத்துட்டு ஆட் கண்டிஷன் மட்டும் டிஃப்ரெண்ட். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூசர் ஒரு ஆப்ஜெக்டை இந்த பக்கெட்குள்ளே அப்லோட் பண்ணும்போது, அதாவது அமேசான் மாஸ்டர் கீ என்கிரிப்ஷன் மெத்தடில் பண்ணாமல் KMS என்கிரிப்ஷனில் மெத்தடில் பண்ணார் அப்படின்னா டினை பண்ணு. அதாவது இந்த AES 256 இந்த என்கிரிப்ஷன் மெத்தடில் அப்லோட் பண்ணார்னா அலோவ் பண்ணும். இன்கேஸ் அவர் வேறு மெத்தடில் KMS மெத்தடில் என்கிரிப்ட் பண்ணி ஃபைல் அப்லோட் பண்ணார்னா அலோவ் பண்ணக்கூடாது, டினை பண்ணு அப்படின்ற கண்டிஷன் இது. ஸோ அதுக்கு வந்து string is not equal to அப்படின்னு கொடுத்துங்க. அதே சர்வர் சைடு என்கிரிப்ஷன் தான் கொடுத்துங்க. இங்கே வந்து வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா AES 256 அப்படின்னு கொடுத்துங்க. ஆட் கண்டிஷன் இதில் வந்து ஆட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துங்க. இப்போ நம்ம 2 ஸ்டேட்மெண்ட்டுங்க ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஜெனரேட் பாலிசியை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு அதுக்கான ஜெனரேட் பாலிசி இங்கே வந்து ஜெனரேட் ஆகிருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிங்க. S3 மேனேஜ்மெண்ட் கன்சோல் போயிட்டு இங்கே இந்த டாக்குமெண்ட் பிளேஸில் பாலிசி டாக்குமெண்ட் பிளேஸில் இதை பேஸ்ட் பண்ணிக்கங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துங்க. சேவ் ஆயிடுச்சு. இந்த பக்கெட் பாலிசிஸை நீங்கள் கூகுளில் போயிட்டு SSE S3 பக்கெட் பாலிசி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்கே உங்களுக்கு இங்கே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே அந்த பாலிசி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்கும். நீங்கள் இதை காப்பி பண்ணி ஜஸ்ட் நீங்கள் அந்த உங்களுடைய பக்கெட் RN மட்டும் ஐடி மட்டும் இங்கே நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு பாலிசி இதில் பக்கெட் பாலிசியில் அப்டேட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தாலும் உங்களுக்கு பக்கெட் பாலிசி வேலை செய்யும். ஆனால் பெஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா பாலிசி ஜென்ரேட்டட் யூஸ் பண்ணி பாலிசி ஜென்ரேட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு மெத்தட். ஸோ சேவ் கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஓவர்வியூ வாங்க. நம்ம கொடுத்த பாலிசி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து வேலை செய்தா அப்படின்றது செக் பண்ணிப்போம். அப்லோட் கொடுங்க. அப்லோடில் ஆட் ஃபைல் கொடுங்க. ஆட் ஃபைலில் ஓல்டு யூடியூப் சேனல் ஆர் ஓல்டுன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் நெக்ஸ்ட்டு கொடுங்க. இந்த தடவை என்கிரிப்ஷனில் நான் நன்னுன்னு கொடுத்து
ஃபைலை லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ என்கிரிப்ஷன் நோன் தான் இருக்குது. அப்லோட் கொடுங்க. பாலிசி படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது பிளாக் பண்ணணும். அந்த ஃபைல் அப்லோட் ஆகக்கூடாது. பார்த்தீங்கன்னா எரர் அடிச்சிருக்கு. ஸோ வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா லேபிடென்ட். ஸோ நம்ம கொடுத்த பாலிசி வந்து இந்த ஃபைலை பிளாக் பண்ணியிருக்கு. எதனால் அப்படின்னா என்கிரிப்ஷன், அந்த என்கிரிப்ட் பண்ணாமலே நம்ம அந்த ஃபைலை லோட் பண்ணதுனால நம்ம செட் பண்ண பாலிசி வந்து இந்த ஃபைலை அப்லோட் பண்ணாமல் பிளாக் பண்ணிடுச்சு. நம்மளுடைய பக்கெட்குள்ளே அப்லோட் பண்ண விடாமல் பிளாக் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்லோட் கொடுங்க, ஆட் கொடுங்க, அதே ஃபைலை லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து இந்த டைம் நான் வந்து என்கிரிப்ஷனில் அமேசான் S3 மாஸ்டர் கீ மெத்தடை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து என்கிரிப்ஷன் எஸ்ன்னு இருக்குது. அப்லோட் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்லோட் ஆகிருக்கும். தெரியுதுங்களா? ஸோ யூடியூப் சேனல் வேர்ல்டுன்ற ஃபைல் வந்து இங்கே வந்து அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு கண்டிஷன் ஒன்று கொடுத்தோம். அதையும் வந்து செக் பண்ணிப்போம். ஆட் ஃபைல், அதே சேம் ஃபைல் கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ என்கிரிப்ஷன் மெத்தடில் வந்து AWS KMS மாஸ்டர் கீ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கீழே வந்து AWS S3 சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ என்கிரிப்ஷன் எஸ்ன்னு இருக்குது. ஆனால் நம்ம வந்து வேறு மெத்தட் KMS மெத்தட் சூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம கொடுத்த கண்டிஷன் படி இது பிளாக் ஆகணும். பாலிசி படி பிளாக் பண்ணணும். அப்லோட் ஆகக்கூடாது. அப்லோட் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் வந்து அப்லோட் ஆகலை. எரர் அடிச்சிருக்கு, லேபிடென்ட் அடிச்சிருக்கு. ஸோ நாம் கொடுத்த பக்கெட் பாலிசி வந்து ப்ராப்பராக வேலை செய்யுது. இதுதான் பக்கெட் பாலிசி. ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டுட்டோரியலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி. இதுவரைக்கும் நம்ம தமிழன் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைலுக்கு வந்து சேரும்.